மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள உடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் கூட உங்களுடைய கையை விட்டு விலகி போயிருக்கலாம். உடைய குழந்தைகளால் தான் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் உடைய குடும்பத்தில் ஏற்பட்டு குழந்தைகளை ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமையில் நீங்கள் தவித்து கொண்டும் இருந்த காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் மன அமைதி என்பது குறைந்து மனதுக்குள்ள தேவையில்லாத ஒரு எண்ணங்களும், நம்முடைய குழந்தைகளை நம்மை இப்படி தவறாக பேசிவிட்டார்களே, உடைய குழந்தைகள் வந்து உங்களிடம் பைக் வேணும் அல்லது மொபைல் வேணும் என்று கேட்டால் உங்களால் வாங்கி கொடுக்காத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லது வாங்கி கொடுத்தால் நம்முடைய குழந்தைகள் கெட்டு பெறுவார்கள் என்று கூட நீங்கள் தோணியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உடைய குழந்தைகள் பேசிய பேச்சுக்கள் இன்னும் உடைய மனதிற்குள் நீங்காத ஒரு வழிகளையும், அந்த வார்த்தைகளை உங்களால் மறக்க முடியாத சில கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய மன அமைதியவே குலைத்து போட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவோ செல்லமாக நீங்கள் வளர்த்து நல்ல ஒழுக்கத்துடன் வளர்க்கவும் நீங்கள் ஆரம்பிக்கத்தான் செய்தீர்கள். ஆனால் யாருடன் சேர்ந்து இப்படி மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான எண்ணங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் காலங்களும் கிரக நிலைகளும் மாறமாக இதனுடைய காரணமாகவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமலும் உங்களுடைய பேச்சை கேட்காமல் போய் தங்களுடைய சுய புத்தியால் பிடிவாதம் என்பதை பிடித்து தவறான ஒரு பாதையிலோ அல்லது தவறான முடிவுகளிலோ சென்று மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். எனவே உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு, வேலை அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் காட்டிய பிடிவாதங்கள் சமூகத்தில் உங்களுடைய தலை குனியும்படி செய்த ஒரு விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து உங்களுடைய மனம் தினமும் உருகி எடுத்துக்கொண்டு ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளேயே மட்டும் இப்படி ஏற்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் யோசித்த தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் நிச்சயமாகவே வைக்கப்படும். அதே போல் உங்களுடைய உறவினர்களின் பொறாமையான குணத்தினால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய முன்னேற்றங்கள், ஆனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்களை, அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்களாக இருப்பவர்கள் இப்படி ஒரு செயலை செய்வார்கள், நம் வாழ்க்கைக்குள்ள முன்னுக்கு வந்தால் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் என்று உங்களுக்கு நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் இப்பொழுது தெரிய வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு வெற்றி கிடைத்தால் கூட அதை போய் உங்களுடைய உறவினரிடம் கூற வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்தீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை முன்னாள் காலங்களில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த நபர்களை இப்பொழுது உங்களை எப்படியாவது அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும், பணம் தான் முக்கியம் என்று உங்களுடைய உறவினர்கள் இப்பொழுது அலைந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களுக்கும் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உறவினர்கள் விஷயத்திலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும். எனவே உங்களுடைய மனதுக்குள் ஏண்டா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் தோணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது நிச்சயமாகவே மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், நம்முடைய உறவினர்கள் இந்த அளவுக்கு மாறுவார்கள், நம்முடைய மனதை அவர் கஷ்டப்படுத்துவார்கள் என்று. உங்களுடைய மனதிற்குள் இன்னும் என்னென்னமோ எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து பழகுவது மிகவும் நல்லது. அதே போல் ஒரு உயரமான நிலைமைக்கு வரப்போகிறீர்கள் என்றால் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கூறாமல் இருப்பது தான் இனிமேல் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அனைத்தையும் நீங்கள் கூறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடப்பதற்கு முன்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களின் பொறாமை கண்களோ உங்களை நிச்சயமாகவே அழித்துவிடும் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களின் வயிறு எரிந்து அது உங்களை நிச்சயமாகவே தேவையில்லாத ஒரு கஷ்டத்தில் போய் ஆழ்த்திவிடும். திருஷ்டி மற்றும் பொறாமை குணங்கள் கொண்ட அவங்களுடைய கண் பார்வைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாகவே இன்னும் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை தேடி கொடுக்கலாம் என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் அவர்களுமாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சேர்த்து வைத்த பணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகவே கரைய தொடங்கியிருக்கும். மேஷம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில மிகவும் ஒரு கஷ்டமான அனுபவங்கள் என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா?
நீண்ட நாட்கள் உழைத்து சிறுக சிறுக நம்ம சேமித்து வைத்த பணம் ஒரு நொடியில் எதிர்பாராத சூழ்நிலைகளாலேயோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பி வந்த ஒருவராலேயோ ஒரு நிமிடத்தில் கரைந்து போகிவிட்டால் அதனை நினைத்து நம்முடைய மனம் எந்த அளவுக்கு உடையும். இப்படித்தான் நீங்கள் ஒருவரை நம்பி கொடுத்த பணம் இதுவரைக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் நினைத்து பார்த்தாலே பண விஷயத்தில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் யோசித்திருக்கலாம். எதிர்பாராத செலவுகள், குடும்ப தேவைகள், பல ஆசைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்து எதிர்காலத்திற்காகவே சேமித்த பணங்கள் அவசர பிரச்சனைகளுக்காகவும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்காகவும் போய் உடைய கையில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே செலவாகி இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனிமேல் நடக்கத் தொடங்கும். இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளானது எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இத்தனை காலங்கள் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது எப்படியாவது உங்களுக்கு சாதகமாக போய் முடிந்துவிடும். ஆனால் இப்பொழுது கிரக நிலைமைகளும் சூழ்நிலைகளும் மாறுவதால் கொஞ்சம் அவசரப்படாமல் அது உங்களுடைய வாழ்க்கை விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கலாம். ஆனால் அலைச்சல்களுக்கு ஏற்ற வகையில் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களிடம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. யாரும் வேண்டாம் என்று எடுத்து எறிந்து பேச ஒரு நிமிடங்கள் ஆகாது. ஆனால் நமக்கு ஒரு உதவிகள் என்று தேவைப்பட்டால் நமக்கு நெருக்கமானவர்களிடம்தான் மறுபடியும் போக வேண்டும் என்பதை கொஞ்சம் அறிந்து புரிந்து கொண்டு பேசினால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே மாறிவிடும். அதே போல வரவேண்டிய வரவுகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். எனவே பணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக நல்ல உறவுகளை வாழ்க்கையை விட்டு இழந்துவிடக்கூடாது என்பதை கொஞ்சம் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொண்டு நடக்க வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையுடன் செயல்பட்டால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எதிர்பாராத சில பொறுப்புகளால் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஆனால் அந்த பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்தவுடன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேலைகள் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அனுபவத்தை தேடி கொடுக்கத்தான் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. லாபஸ்தானமான 11ஆம் வீடு சுப கிரகங்களின் சேர்க்கையை பெறுவதால் கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய துரோக நண்பர்கள் உங்களை விட்டு விலகி இப்பொழுது நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களை நிச்சயமாகவே தேடி கொடுப்பார். அதற்கு பதிலாக உங்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய குணமுடைய புதிய நல்ல நண்பர்களின் சேர்க்கைகள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அவர்கள் மூலம் உடைய தொழிலுக்கோ அல்லது உத்தியோகத்திற்கோ தேவையான சில முக்கியமான நல்ல தகவல்களும் வழிகாட்டுதல்களும் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். நண்பர்கள் மூலமாகவோ சின்ன சின்ன பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் என்பது கிடைத்து அதன் மூலம் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயரத் தொடங்கும். நண்பர்களை உங்களுக்கு பக்கபலமாக மாறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை மட்டும் உங்களுக்கு நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை ஏமாற்றிய அனுபவங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாகவே மாறப்போகிறது. முன்பு அனைவரையும் நம்பிய நீங்கள் இப்பொழுது மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன்களை பெற்று வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எந்த முடிவையும்
எடுக்கும் முன் சிந்திக்கக்கூடிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வந்துவிடும். யாரிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். ஜோதிடத்தில் சோதனைகள் முடிந்த பிறகு வளர்ச்சிக்கான பாதைகள் திறக்கும் என்று தான் கூறப்படுகிறது. நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் உங்களுடைய தோல்வியாக மட்டும் இருக்காது, அது உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கான ஒரு அனுபவங்களாகவும் நிச்சயமாகவே மாறும். கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய நிகழ்வுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தக்கூடிய படிக்கட்டுகளாகவே மாறலாம். உங்களுடைய அனுபவங்களை இனிமேல் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவே நிச்சயமாகவே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்டு பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தகவல்களும் வழிகாட்டுதல்களும் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். நண்பர்கள் மூலமாகவோ சின்ன சின்ன பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் என்பது கிடைத்து அதன் மூலம் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயரத் தொடங்கும். நண்பர்களை உங்களுக்கு பக்கபலமாக மாறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை மட்டும் உங்களுக்கு நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை ஏமாற்றிய அனுபவங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாகவே மாறப்போகிறது. முன்பு அனைவரையும் நம்பிய நீங்கள் இப்பொழுது மனித